குர்ஆன்ல இருக்கக்கூடிய வண்ணங்கள பற்றியும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்கள பற்றியும் தான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதாக பச்சை நிறம். பச்சை நிறம் சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுடைய ஆடையின் நிறமா அல்லாஹ் அத்தியாயம் 18:31ல குறிப்பிடுறான். இந்த பச்சை நிறமானது நம்ம மூளைக்கு ஒருவித ஹீலிங் உணர்வ தரக்கூடியது. அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல பெட்டுகளுடைய கலர் கிரீன் கலர்ல இருக்குது. பொதுவா பச்சை நிறம் வளர்ச்சி மற்றும் நம்பிக்கையினுடைய அடையாளமா பார்க்கப்படுது. அதனால தான் மனுஷன் சோர்வா இருக்கக்கூடிய நேரங்கள்ல இயற்கையை தேடி ஓடுறான் புத்துணர்வு பெறதுக்காக. அடுத்ததாக மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம் பார்த்தாலே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அத்தியாயம் 2:69ல குறிப்பிடுறான். நவீன அறிவியல் படி மஞ்சள் நிறம் நம்ம மூளை இருக்கக்கூடிய செரோட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை தூண்டுது. இதுதான் நமக்கு ஒரு சந்தோஷமான உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விதமான ஹார்மோன். அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்மைலி சிம்பிள்ஸ் எல்லாமே மஞ்சள் நிற கலரில் இருக்குது. இது நம்ம மூளையை அலர்ட் பண்ணி ஒரு வித பாசிட்டிவ் எனர்ஜியை தருது. அடுத்ததாக வெள்ளை. வெள்ளை மறுமையில் நல்லோர்களுடைய முகம் வெண்மை நிறமாக பிரகாசிக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ் அத்தியாயம் 3:107ல் குறிப்பிடுறான். இந்த வெண்மை நிறங்கிறது வெளிப்புற தோற்றம் மட்டும் கிடையாது, இது உள்ளத்தினுடைய தூய்மையும் சேர்த்து தான் குறிக்குது. நம்ம இன்னைக்கு வெயில் காலத்தில் சூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸோடைய கலருமே ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னாக்க இந்த வெண்மை நிறம் தான் வெப்பத்தையும் ஒளியையும் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு ஒரு குளிர்ச்சியான உணர்வை தருது. இன்றைக்கும் விண்வெளி வீரர்கள் உடுத்தக்கூடிய ஆடையினுடைய நிறம் வெண்மை தான். இந்த வெண்மை நிறம் தான் சூரியனுடைய ஆபத்தான கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. இனி அடுத்த வீடியோவில் கருப்பு, சிவப்பு மற்றும் நீல நிறத்தை பற்றி பார்க்கலாம்.